வெல்கம் டு விஜய் ஸ்டிச்சிங். இந்த வீடியோவில் ட்ரையாங்கிள் ஷேப் நெக் டிசைன் எப்படி கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு கேன்வாஸ் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். கழுத்தோட அகலத்தோட 1 இன்ச் அதிகமாகவும் இறக்கத்தோட 1 இன்ச் அதிகமாகவும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஃபோல்டிங்கில் வச்சு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக. கழுத்து இறக்கம் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்க்கான லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ரெடி லெவலில் வச்சு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே அகலம் 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். பேக்கில் ஓப்பன் வரும், அதனால் 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ட்ரையாங்கிள் ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கேன்வாஸ் விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். உள்பக்கம் கரெக்டாக அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்போது ஷோல்ட்ரு பாயிண்டில், அதாவது கேன்வாஸை விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் கழுத்து வந்து அகலமாகாமல் இருக்கும். இப்போ இந்த கேன்வாஸை லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஷேப்பும் அழகாக தெரியும். இப்போ இதை வந்து தைச்சி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு சிசர் கட் போட்டுக்கலாம். கீழேயும் வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் மெயின் கிளாத்லேயும் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். மேலே சிசர் கட் போட்டு கீழேயும் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ கேன்வாஸை மெயின் கிளாத்தில் வச்சு தைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மார்க்கிங்க்கு நேராக வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கேன்வாஸ் விலகாமல் இருக்கும். இப்போ இந்த நெக் லைனை தைச்சி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் ஒட்டியே தையல் போட்டே வரணும். இந்த மாதிரி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் சிசர் கட் போட்டுக்கலாம். கார்னரில் சிசர் கட் போட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக வந்து ஷேப் திரும்பும். ஷார்ப்பாக இருக்கிற இடத்த ஏதாவது டூல்ஸ் வச்சு திருப்பிட்டோம் அப்படின்னாக்கா பார்க்க நீட்டாக இருக்கும், ஷேப் அழகாக தெரியும். இந்த பக்கம் அதே மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கேன்வாஸு உள்பக்கமாக ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டு மேல் தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டோம் அப்படின்னாக்கா பதிஞ்சிருக்கும் தையல், ஷேப் வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ட்ரையாங்கிள் ஷேப் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ ஷோல்டரில் ஸ்லோப் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டாக நேராக வச்சுட்டு ஈவனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். பேக்கில் ஓப்பன் கொடுக்கணும், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது மெயின் கிளாத்தும் லைனிங்கும் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி நம்ம வச்சு கட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு ஹூக் பட்டி ஐப்பட்டி தைச்சி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ்க்கு எந்த மாதிரி தைப்போமோ அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டி ரெண்டுக்குமே 2 இன்ச் அளவில் ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு தைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் மொத்தமாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு நம்ம ஐப்பட்டி தைச்சிக்கலாம். இதில் வீப்பட்டி அடிக்காமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பேக் ஓப்பனுக்கு எப்பவுமே நம்ம லூப் வந்து த்ரெட்லேயே வந்து கட்டிக்கணும். இந்த மாதிரி கட்டினோம் அப்படின்னா ஹூக் லூப்பில் இருந்து கழண்டு வராமல் இருக்கும். அடுத்து ஹூக் பட்டி தைச்சிக்கலாம். இப்போ ஹூக் பட்டி தைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பக்கத்து மேலே கிளாத்தை வச்சு தைச்சிக்கணும். தைச்சதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். மேல் தையல் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 1 இன்ச் ஃபோல்டிங்கை மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கணும். தைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாயிரும். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் நெக் டிசைன் தைச்சி முடிச்சிட்டோம். பேக் டாட்டில் கட் பண்ணும்போதே வந்து மார்க் பண்ணியிருந்தேன். ஒரு சைடில் மட்டும்தான் மார்க்கிங் தெரியுது. இன்னொரு பக்கமும் அதே அளவில் மார்க் பண்ணிவிட்டு தைச்சி எடுத்துக்கலாம். தைக்கும்போது லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு தைக்கணும். இதே மாதிரி இன்னொரு பக்கம் தைச்சிக்கலாம். ஹூக் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மேலே கீழே மார்க் பண்ணிவிட்டு கேப் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஹூக் வச்சு தைச்சிக்கலாம். ஹூக் வச்சு தைக்கும்போது நான் நூலில் தான் வந்து மாட்டுறதுக்காக நான் லூப் கொடுத்துருக்குறேன். அப்போ தான் வந்து ஹூக்லேருந்து கழண்டு வராமல் இருக்கும். மேலேயும் வந்து ஹூக் வச்சுட்டு சில்வரில் லூப் கொடுத்துருக்குறேன். இப்போது ட்ரையாங்கிள் ஷேப் அகலத்துக்கு தகுந்த மாதிரி பவு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேப் அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கலாம். நீளம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம அதிகமாக வந்து சுருக்கம் வேணும் அப்படின்னா லென்த்தாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எடுத்தாவே போதும். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு கட் பண்ணிக்கலாம். மேலே அன்ஈவனாக இருக்குது, அதையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கேப் இருக்குது. அந்த கேப் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளாத் இருந்தால் போதும். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வச்சு பார்த்தாவே தெரியும் ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ளே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். சிசர் கட் போட்டுக்கலாம். போட்டு நல்ல பக்கம் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி தைச்சிக்கணும். 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். இது நெட்டட் கிளாத்துங்கனால நிற்க மாட்டேங்குது. நான் வந்து குண்டூசி போட்டு குத்திக்கிறேன். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது விலைக்கு போகாமல் இருக்கும். இப்போ 1/4 இன்ச் அளவில் 2 பக்கம் தைச்சிக்கலாம். தைச்சிட்டு கார்னர்லாம் சிசர் கட் போட்டுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஷேப் வந்து அழகாக தெரியும். இப்போ வெளிப்பக்கத்தை திருப்பி எடுத்துக்கலாம். கார்னர் சரியாக திரும்பல அப்படின்னா டூல்ஸ் வச்சு திருப்பிக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஷேப்போட கேப்புக்கு இருந்தால் போதும். அப்போ தான் பார்க்க பவு நல்லாயிருக்கும்.
இதோட நடுப்பகுதியில் ஹெம்மிங் பண்ணி சுருக்கி எடுத்தோம் அப்படின்னாவே பவு ரெடி ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ நடுப்பகுதியில் நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹெம்மிங் வந்து சுருக்கி எடுத்தோம் அப்படின்னாக்க பவு ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு சென்டர் பகுதி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்லேயே வந்து ஹெம்மிங் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணிவிட்டு சுருக்கி எடுத்துக்கலாம். சுருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊசிலேயே நல்லா தைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டைட்டாக தைச்சி எடுத்துக்கணும். இப்போ பவு செய்யறதுக்கு நடுப்பகுதியில் ஹெம்மிங் பண்ணியிருந்தோம். அந்த ஹெம்மிங் தெரியாமல் இருக்கிறக்காக ஒரு பைப்பிங் ரெடி பண்ணி நடுப்பகுதியை சுற்றி டைட்டாக தைச்சி எடுத்துக்கலாம். பைப்பிங் வச்சு தைச்சோம் அப்படின்னா பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பைப்பிங் தைக்கிறதுக்கு 1 இன்ச் அகலத்தில் ஒரு கிளாத் எடுத்து 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு 1/4 இன்ச்சு கேப் விட்டு தைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டுலேருந்து 3 இன்ச் அளவுக்கு நீளம் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்த பைப்பிங்கை பவ்வோட நடுப்பகுதியில் வச்சு தைச்சி எடுத்துக்கணும். அதாவது டைட்டாக சுற்றி ஹெம்மிங் போட்டுக்கணும். நல்லா ஹெம்மிங் போட்டு ஹூக் பட்டி இருக்கிற இடத்துல வச்சு தைச்சிக்கணும். பவ் கீழே தொங்கி வராத மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. ட்ரையாங்கிள் ஷேப் நெக் டிசைன் தைச்சி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களே இதேமாரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். தேங்க்யூ.